ஏற்கனவே 3 பாடம் படிச்சுட்டோம். அப்புறமா 4வது முளைப்பாரி பாடம் படித்தோம். இப்போ 5வது பாடம் பார்க்க போகிறோமா, பண்படுத்தும் பழமொழிகள். இந்த பாடத்தில் ஒன்றும் இல்லை, தாத்தாவும் அந்த அமுதவாணனும் தாத்தாவும் என்ன பண்ணுறாங்க, வார சந்தைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை டைமில் கடைக்கு போவாங்களா, அதே மாதிரி சந்தைக்கு போகிறாங்க. வர வழியில் தாத்தா கிட்ட அவன் ஒரு சில பழமொழிகளை பற்றி கேட்குறான். அதான் இந்த பாடத்தில் அவங்க 2 பேரும் பேசிட்டு வர்றது பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஒரு சில பழமொழிகளும் அந்த பழமொழிக்கு தாத்தா என்ன விளக்கம் கூறுகிறார் இந்த பாடத்தில் நாம் பார்க்கலாம். அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வார சந்தைக்கு சென்றான். செல்லும் வழியில் நாய்கள் குரைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான். இங்க பாருமா, தாத்தாவும் அமுதவாணன் கடைபிடிட்டு வராங்க. வரவுள்ள நாய் வருது, இவன் கல்லை தேடுறதுக்குள்ள நாய் ஓடிடுது. இதை வச்சு அவன் தாத்தாட்ட கேட்க போறான் பாருங்க. தாத்தா கேட்கிறாரு, அமுதவானா என்ன தேடுகிறாய், என்னப்பா குஞ்சு தேடுறன்னு தாத்தா கேட்கிறாரு. அதுக்கு அமுதவாணன், நாயை கண்டால் கல்லை காணோம் என்பதற்கேற்ற இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா. எதுக்கு என்ன உதாரணம் சொல்ற பாருங்கம்மா. அவன் கல் எடுக்கிறதுக்குள்ள நாய் ஓடி போயிச்சான். உடனே தாத்தாட சொல்றா, தாத்தா நாயை கண்டால் கல்லை காணோம், கல் எடுத்தோட நாய் ஓடி போச்சுன்னு. உடனே தாத்தா சொல்றாரு, அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவானா, கல்லால் செதுக்கிய சிலை தானே கோவில்களில் இருக்கிறது. அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. இதுதான் இந்த பழமொழியின் பொருள். அவன் அந்த அமுதவாணன் என்ன நினைச்சான், நாயை தோர்த்தது கல் எடுத்தான், கல்லை காணோம், நாய் ஓடிச்சுன்னு. அது கிடையாது பழமொழியோட அர்த்தம். இப்போ கோவில் சிலைகள் எல்லாம் கற்களால செதுக்கினது தான். நம்ம கல்லை பார்த்தோன்னா அந்த கடவுள் எங்கன்னு தெரியாது. கடவுளை உன்னிப்பா நம்ம கல்லை மறந்துட்டு அது கடவுளா நினைச்சாதான் கடவுள். அந்த அர்த்தத்தில் தான் சொல்றாரு. அடுத்த அமுதவாணன், தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று கூறினான். குறைக்கின்ற நாய் கடிக்காத தாத்தா? சும்மா சொல்லுவோம்லே, குறைக்க நாய் கடிக்காத. அவன் பாட்டு கத்திட்டு போறான். சண்டையில சாதாரண பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஆனா அதுக்கு அப்படி கிடையாதுப்பான்னு தாத்தா அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறார். அப்படி இல்லை அமுதவானா, குறைக்கின்ற நாய் என்பது தவறு, குலைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குலைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாலை ஆட்டி குலைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே, அதுதான். இப்போ வீட்டில் நாய் வளர்க்குறோம், அந்த நாய்க்கு நம்ம அன்பா சாப்பாடெல்லாம் போட்டு வளர்த்து அது நம்மளோட பார்த்தோன்னே வாழை ஆட்டிட்டு வரும், பார்த்துட்டீங்களா? அதுதான் குலைகின்ற நாய். அப்படி நம்மகிட்ட பாசமா இருக்க நம்ம வளர்த்துற நாய் நம்மளை கடிக்காது அப்படின்னு சொல்றாரு. கவனியமா, இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர். நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கு ஆசை வந்தது. யானை என்ன பண்றது பார்த்துருப்பீங்க, கோயில் திருவிழா எல்லாம் யானை சின்ன குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணோம், அது பார்த்துருப்பீங்களா? அது மாதிரி அங்கே நின்று வழங்கி கொண்டிருந்துதான். அமுதவாணன், தாத்தா நானும் இந்த யானையிடம் ஆசி பெற்று கொள்கிறேன். ஆசிரியர் ஆசீர்வாதம். யானை எப்படி வாய் திறந்து பேசுமா, பேசாதானே ஆசீர்வாதம் பண்ணோம். தாத்தா பெற்றுக்கொள், இதோ 10 ரூபாய் யானையிடம் கொடு. யானையிடம் காசை கொடுத்துட்டு இந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு தாத்தா சொல்றாரு. இங்க பாருங்க, அந்த படத்துல தாத்தா கூட அந்த அமுதவாணன் இருக்கான். அவன் யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி போட்டுருக்காங்க. அடுத்த அமுதவாணன், தாத்தா அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று. அதற்கு என்ன பொருள், என்ன தாத்தா? சரி, ஏற்கனவே 2-3 பழமொழிக்கு அர்த்தம் சொன்னால தாத்தா, அதுக்காக தாத்தா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் சொல்றாங்களா பழமொழி, அதுக்கு என்ன அர்த்தம் தாத்தா? உடனே தாத்தா சொல்றாரு, யானை கிடையாது, அது ஆனை. அதை பிரித்து எழுதினால் ஆ பிளஸ் நெய், அதாவது பூவின் நெய் பூனை கிடையாது, அது பூ நெய். அதை பிரித்து எழுதினால் பூ பிளஸ் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். நாம் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இளமையில் ஆனை, முதுமையில் பூனை. இதைத்தான் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பர். ஆனால் இன்று அதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது. புரிஞ்சுதாமா? அதாவது
நம்ம எல்லாரும் தேன் நல்லா பிடிக்கும். அந்த பசு இதில் அந்த தேனை விரும்பி சாப்பிடுவாங்க. இளமையில் என்ன பண்ணுவோம், பசு நெய் சாப்பிடுவோம். முதுமையில் வயசான பிறகு பூவில் அந்த தேன் தித்திப்பான தேனை ஊற்றா மருந்து குளத்தி சாப்பிடுவாங்க. அதை தான் பேச்சு வழக்கில் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் மாதிரி இப்படி வந்துச்சுன்னு தாத்தா சொல்கிறார். இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர். அமுதவாணன், தாத்தா எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள். அப்படியே பாப்பாவுக்கு பலூன்கள் வாங்கி கொள்ளலாம். தாத்தா, வாங்கலாம் அமுதவானா. அமுதவாணன், எனக்கும் சேர்ந்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா சொல்லிட்டு இருவரும் சந்தையிலேருந்து அப்படி வீட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, பலூன் வாங்குறாங்க. தாத்தாவும் அந்த அமுதவாணனும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்தது அதோட வந்து சந்தைக்கு முடியல பாருங்கம்மா. தாத்தா, போதும், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். அமுதவானா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமா? தாத்தா, சொல்கிறேன். மறுபடியும் கேட்கலாம், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்றாங்களா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம், ஆனால் இது தவறு. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் எதையும் மனப்பாடம் செய்வோம்ல, மனனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது. தெரியாத ஒண்ணு அப்படியே நம்ம தப்பு தப்பா கத்துக்கிறத விட தெளிவா என்ன தெரியுமா அதுதான் அகத்தில் போடணும். தெரிஞ்சதை மட்டும் கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும். அதை தான் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்றாங்க. இப்போ அமுதவாணனுக்கு தாத்தா கிட்ட ஓரளவு கேட்டு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அமுதவாணன், உங்களுடன் சென்று வந்து தாத்தா சொல்ற, தாத்தா உங்க கூட நான் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தாத்தா கிட்ட வந்து அவன் நிறைய அர்த்தம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். கவனிங்க, பல மொழிகளின் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுவதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? பேச்சு வழக்குல என்னவாக இருக்கு யோசிச்சு பாருங்கம்மா. பேச்சு வழக்கு நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றோம், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆனா அதை எழுதும் போது எப்படி வரும்? அகத்தில் போட்டாலும். இதே போல நாளடைவில் பேச்சு வழக்குல மாறிதான் இப்படி வந்துச்சு. சரி, இப்ப பார்த்த இந்த பாடத்துல இருந்து பயிற்சிகளை பார்ப்போம். அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம். 4 விடை கொடுத்துருக்காங்க. தாத்தாவுடன் எங்க போனா? வாரச்சந்தை. யானைக்கு ஒரு சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. யானைக்கு பிளஸ் ஒரு. பழச்சாறு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பழம் பிளஸ் சாறு. நாய், இது எத்தனை இடத்துல கொடுத்துருவாங்க. நாயில் எந்த குறைக்கும்னு வரும்? நாய் குறைக்கும். தப்புமா, இந்த கவனிங்க. நாய் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. குறைக்கும், குறைக்கும், குலைக்கும், கொலைக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து குறைக்கும். ஆசி இச்சொல்லின் பொருள். ஆசினா என்னது? புகழ்ந்தா, இகழ்ந்தா, மகிழ்ந்தா, வாழ்த்தா. ஆசினா என்னது? வாழ்த்துறதுதான். கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. வாரம் பிளஸ் சந்தை, வாரச்சந்தை. பழமை பிளஸ் மொழி, பழமொழி. வினாக்களுக்கு விடையளிக்க. அமுதவாணன் யாரிடம் ஆசி வாங்கினான்? பார்த்தோம்ல அந்த படத்துல. அமுதவாணன் யார்கிட்ட ஆசி வாங்கினா? யானை. யானையிடம் ஆசி வாங்கினா அமுதவாணன் சென்றான். ஆனை, பூனை ஆகியவை எவற்றை குறிக்கின்றன? அந்த பழமொழியில வரும். ஆனை, பசு நெய், பூனை, இதை பற்றிலாம் பாடத்தில் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு அனுப்புங்க. கவனிமா, இப்போ நம்ம லெசனில் பார்த்தோம்ல, இந்த பழமொழியை நிறைவு செய்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இதில் படித்து பார்த்து இந்த எக்ஸசைஸ் நீங்கள் எனக்கு புக்கில் இது பண்ணணும். அடுத்தது பாருங்க. டேஷ் கடிக்காது. குறைக்கின்ற நாய் கடிக்காது. நாயை கண்டால் கல்லை காணோம். கல்லை கண்டால் நாயை காணோம். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். இது வந்து புக்கில் இருக்க பழமொழிகள். இதே போல நீங்க இன்னொரு 5-6 பழமொழி எழுதி ரஃப் நோட்ல எழுதி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்கம்மா. இங்க கவனி. படித்தும் பாடியும் மகிழ்க. அச்சம் இல்லாதவன் தானே அம்பலம் ஏறுவான் தேனே. ஆவும் தென்னையும் தானே 5 வருடன்
வருடம் பலன் தரும் மானே எஃகு போல தானே உறுதியாய் இருதேனே மூத்தோர் சொல் தானே பழமொழிகள் ஆகும் மானே. மூத்தோர் சொல் சொல்ற வார்த்தைகள் பழமொழி. நம்ம சும்மா படிச்சு பார்க்கறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் அந்தமா புக்கில் கொடுத்துருக்காங்க. சிறு துளி பெருவெள்ளம் புக்கில் இதை படம் போட்டிருக்காங்க. நீங்கள் புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் எது கரெக்ட், எந்த பிக்சர் எங்கே இருக்குன்னு பார்த்து இதில் நீங்கள் டிக் பண்ணணும். யானைக்கு மடி சரப்பும் காற்றுள்ள போதே தூக்கிக்கள். அடுத்த எக்ஸசைஸ் கவனிங்க. முதல் எழுத்து மாற்றினால் வேறு சொல். படிக்க நீயும் விரும்பு. இந்த விரும்பு இருக்கலாமா, இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் மாறுச்சுன்னா உங்களுக்கு அந்த பொருளே மாறும். பாறையை உடைப்பது என்ன ஏற்படும்? பாறையை உடைப்பது இரும்பு. சுவைத்தால் இனிக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுவைத்தா என்னதுன்னு, கரும்பு. பூ மலரும் முன், பூ வந்து மலர் முன்னாடி என்னவா இருக்கும்? அரும்பு. கவனிச்சிங்களா? இதே மாதிரி எக்ஸசைஸ் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ மிஸ் ரீட் பண்ணி காட்டுவேன். இதோட ஆன்சர் வந்து நான் ஃபஸ்ட்டு 4 சொல்லிட்டேன், நீங்கள் மீதி எழுதணும். கையின் மறுபெயர் கரம்னு போட்டிருக்கான். வயலுக்கு இடுவது தெரியுமா உங்களுக்கு? உரம். பூக்களை தொடுத்தால் சரம். புன்னை என்பது அறம். அந்த மாதிரி நீங்களே பண்ணணும். சரி கவனிங்க. முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்ல பழமொழி. பழமொழியில் என்ன சந்தேகம், பழைய மொழி கிடையாது. அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு கருத்தை கதையை வந்து சின்னதா 2 லைன்ல சுருங்க சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லி அந்த முதுமொழிகள் தான் பழமொழிகளா சொல்றோம். கவனிமா. அடுத்த எக்ஸசைஸ். இப்போ பொறுத்துக. இதுல எதை வார்த்தைக்கு எது ஆன்சர் பண்ணி இதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் மிஸ் சொல்ற பாருங்க. டாக் லெஸ் ஒர்க் மோர். இதுக்கு வந்து குறைவாக பேசு அதிகம் வேலை செய். இதே போல 5 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னு புக்கில் நீங்கள் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க.